சூரி எல்லாம் கைதுறான். நீ கூப்பிட்டு ஆண்கள் தட்டம் சரியா சார் எல்லாமே அன்பு தம்பிகள் தான் சார். அப்போ எத்தனை படத்துல நடிக்கிறீங்க சார்? 3 படத்தை நடிச்சிருக்கீங்க சார். எத்தனை படத்துல கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கணும். கதையின் நாயகன் அடுத்த 2 படத்துல நடிக்க போறீங்க சார். 2 படத்துல நடிக்கலாம். கதாநாயகனா ஒண்ணு ஆக்குறது வெற்றிமாறன் காமெடி தானே நடிச்சீங்க. இப்போ நீ கதாநாயகனா நடிக்கிறது காமெடியா கதாநாயகனா? இதுவும் பதிவுதா சார். வாழ்க்கையாக பதிவுதா சார். எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் மாதிரி இந்த படத்தினுடைய நடக்கல. சும்மா உனக்கு பேர சொன்னோட நிறைய கைத்தட்டுவாங்கன்னு நான் பார்த்தேன். சரி சூரிய பேரை சொல்லிட்டு அதோட கைத்தட்டுவாங்கன்னு நினைச்சு சொன்னா கைத்தட்டல. அதனால தான் அவங்க கூப்பிட்டு எனக்கு எவ்வளவு எங்கிருந்து வந்து எனக்கு உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு இவ்வளவு வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமா இருக்கணும். கேட்டா சத்தமே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அதே சந்தோஷம் தான் சார். அவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணிருந்தேன். ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். இப்போ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மாதிரி இந்த நடக்கல. வெற்றிமாறன் விடுதலை பற்றி நல்லா எப்படிலாம் என்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எவ்வளவு டைம் எடுத்தாலும் இது ஒரு ஒரு கற்பனையை உருவாக்குறதுங்கிறது. இப்போ நான் ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அது இல்லை. ஜனனி ஜனனின்னு ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இருந்ததா எப்படி வந்தது? அதே போல தான் ஒரு படம் உருவாகிறதோ. நீங்க யாரும் கூப்பிடுறது இல்லையா? பேசும்போது சொல்றாங்க ரெண்டு பேர் சொன்னாலே ஆடியன்ஸ் வந்து ஆடியன்ஸ் நீங்க அவ்வளவு தூரம் கவர்ந்து வச்சிருக்கீங்கன்னா நீங்க தான் சொன்னீங்க. சூரிய வந்து ஆள் கூப்பிட்டு இங்கே என்னையே படைக்கிறே என்னையே உழைக்கிறேன். அதை வந்து தினமும் ஓதனப்பட்டு கதாநாயகி போட்டுருச்சு. அது பாடுறதுக்கு சஞ்சை சுப்பிரமணியம் அவர்களை வச்சு நான் பாட்டு எடுத்ததுக்கு அப்புறமா வந்து வெற்றிமாறன் வந்து இல்லை சார் உங்க வாய்ஸ் வேணும்னாரு. அப்புறம் அவருக்குன்னு ஒரு பாட்டு மனசுல ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டேன். மனசுல அப்படின்னு அவரை பாட வைக்கிறதுக்கு அவர் சொல்லி அவர் கர்நாடகா எவ்வளவு பெரிய ஆள் தெரியும். அவர் கர்நாடகா அத்தனை பெரிய வித்வான்கள்கிட்டையும் இருந்து
அவங்க மாதிரியே பாடக்கூடியவர். அவங்க இடத்துல என்னென்ன கற்றுக்கிட்டாருன்றத அவர் சொன்னார்னா நான் வந்து அவர் முழுக்க நாள் முழுக்க கேட்டுகிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சங்கீத வித்வான் அவர். அவரை கூப்பிட்டு சினிமாவில் பாட வச்சுட்டேன். இதை கூப்பிட்டு எடுத்து பிடிச்சி வாங்க பாடம் எடுத்தது. அவர் ரொம்ப நன்றி சொல்லி சொல்லுங்கள். என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த விடுதலையை வந்து உங்களை மாதிரியே நான் ரொம்ப அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் தான் முதல்ல பார்ப்பேன். எனக்கு அப்புறம் நான் தான் முதல்ல பேசுகிறேன். எனக்கு தான் முதல்ல போட்டு காட்டுறீங்க. இப்போ நீங்களே பார்க்கறதுக்காக படம் எடுக்கிறீங்க இல்லை, எல்லாரும் பார்க்கறதுக்கு தான் படம் எடுத்துருக்காரு. இந்த படத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருக்கேன். எல்லாரும் எதிர்பார்க்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நினைச்சுக்கிட்டு செகண்ட் பார்ட்ல இப்படி தான் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. அவர் வேற ரூட்ல டிராவல் பண்றாரு. அது நான் ஒரு மாதிரி யோசனை பண்ணிட்டு நான் என்னமோ பேசிக்கிட்டேன் அவரோட ரொம்ப. ஆனால் அதெல்லாம் மீறி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக வந்து இதை வந்து ஆக்கணும். இந்த படம் வந்து நல்ல வெற்றி அடையணும். ஏன்னா அவ்வளவு உழைப்பு இருக்கு. இவ்வளோ பேர் நல்லா உழைச்சிருக்காங்க. ராஜீவ் மேனன் சார் பார்த்தா அவர் யாருன்னு கேட்டேன். நான் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. கேரக்டர் யார் யார் சார்? ராஜீவ் மேனன் சார் யார் இந்த கேரக்டர்? ஆமாம் அவர்தான். என்ன சார்? அதே மாதிரி சேட்டன் இந்த ரொம்ப அவர் செகண்ட் பார்ட்டில் ஒரு நான் எதை பார்த்து ரொம்ப பாராட்டணும் அதெல்லாம் வெற்றிமாறன் கட் பண்ணிட்டாரு. அவரை கூப்பிட்டு ஸ்டுடியோவை வச்சுட்டு அவரை அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அவரை ரொம்ப பாராட்டினேன். அவ்வளோ தூரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினேன். பாராட்டினேன் சார். கேட்குறேன் லைஃப்ல ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னாரு. ஆனால் அதெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பார்த்தா அதெல்லாம் கட் பண்ணிட்டாரு வெற்றிமாறன். ஆனால் அவர் தான் டைரக்டர். அவர் டிசைட் பண்ணுறாரு. அவர் டிசைட் பண்ணுறது தான் நம்ம படமாக பார்க்குறோம். இந்த ஒரு படத்தை உருவாக்குறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு டியூனை உருவாக்குறது அதே போல. டியூன் வந்து எனக்கு வந்து எப்பொழுதுமே என்ன இருக்குன்னா, ஒரு டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்ணேன்னா மைண்டு உள்ள வந்து ஒரு சிச்சுவேஷன் சொன்னாங்கன்னா உள்ள வந்து பிளாங்க் ஆகிடும், எம்டியாக ஒரு கற்பனையும் இருக்காது. ஆரம்பிச்சாச்சுன்னா அது மட்டும் வந்துகிட்டே இருக்கும். ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் நான் தெலுங்குல ஒர்க் பண்ணுறேன். அந்த படத்துக்கு அந்த கதை சொல்கிறேன்னே இந்த படத்துக்கு சார் நான் ஒரு ஆகாயத்தில் ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய எண்ணம். அதாவது இசையில் ஆகாயத்தில் எப்படி புள்ளி வைப்பீங்க? அதே மாதிரி இந்த படத்துடைய இசை வந்து ஆகாயத்தில் புள்ளி வச்ச மாதிரி இருக்கணும்னு நினச்சிட்டு போகிறேன் கம்போசிங்க்கு. அவர் சொன்ன அவர் எல்லா பாட்டெல்லாம் எழுதிட்டு வந்தாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அப்படியே தூக்கி வச்சுட்டு அவங்க போட்டப்பா அவங்க எழுதிட்டு வந்த பாட்டெல்லாம் வரிசையாக ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன். இது எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி படங்கள் அமைகிறது வேற. ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் கொடுக்கறது வேற. எனக்கு அது ஒரு வேலையே இல்லை. இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன ஆகாயத்தில் குடி வச்சுருக்க சார் நான் சொல்லக்கூடிய வெற்றிமாறன். அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாட்சினா அந்த பாட்டு அவர் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஃபுல்லாக வந்து அது வெளியே பார்த்துட்டு எங்கேயோ தத்துவ பாட்டு பார்த்தா இவர் இப்படி இந்த படம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அவர் வேற எங்கேயாவது போட்டாருன்னா அது நல்ல பிரைஸ் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல வந்து நான் இருந்ததில்லை. எந்த ஃபங்க்ஷனும் எல்லாரும் சார் போயிருக்கேன் அப்படின்னாரு. இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லாரும் பேசுறதையும் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம்
தம்பி வணக்கம். உங்களை பற்றி அவர் சொன்னார், சொல்லிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. ரொம்ப அப்பாவை கேட்டுன்னு சொல்லுங்க. நன்றி எல்லாருக்கும்.